பற்றிக்கிச்சு ஸ்டைலாக பண்ணல. இதுதான் நான் சொன்ன டேமு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து 2 வாழைப்பழம் வந்து எடுத்து வந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வாழைப்பழம். சரியா, குழந்த பிறந்த ரெட்டை குழந்த பழம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. நம்ம வீட்டில் போட்ட டீ. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கெட்டு. சரியா, 40 ரூபா அந்த பட்டர் பிஸ்கெட்டு எடுத்து தின்றோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்து வந்துருன்னா கொய்யா தண்ணி, எங்கள் வீட்டு கொய்யா தண்ணி. சரியா, இந்த டீ பட்டர் பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷனே வேறு. ஆனால் ஒன்று சின்ன வயசில் இருக்கிற பட்டர் பிஸ்கெட்டு வேறு, இப்போ இருக்கிற பட்டர் பிஸ்கெட் வந்து வேறு. ஹை காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து வெளில போய்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்து போக போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நம்ம வந்து எங்கன்னு சொல்லலை, டேம் ஒன்று இருக்குது, அங்கே போக போகிறோம். அங்கே போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகும்போது சும்மா போகாமல் 1/2 லிட்ரு பால் சுண்ட காசி, ஒரு கிளாஸ் கிட்ட காசி எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து குடிக்க போகிறோம். சரியா, ஜெர்சி ஃபால் 1/2 லிட்ரு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த 1/2 லிட்ரு பாலை வந்து சுண்ட காச போகிறோம் வித் 1 டம்ளர். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நம்ம சொல்லி கொடுத்தாப்புல நல்லா திக்காக காசுனா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, மேகமலையில் ஃபஸ்ட்டு ட்ராவல் போனப்போ இந்த டீ தூள் வாங்கினோம். ஸோ இதை வந்து இன்னும் நான் குடிச்சு பார்க்கல. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு அங்கிட்டு போக போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்டி குண்டா தான், தண்ணி ஊற்றலை, பற்றிக்கிச்சு ஸ்டைலாக பண்ணல. ஸோ நம்ம தானே குடிக்க போகிறோம், வயலே கிடச்சிடுவோம். ஐயோ டீ இது அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே. ஆனால் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணோம். 1 2 சரி, வேறு கண்டி போடும். 3 கண்டி போதுமா? 3 இல்லை 2.5 கரண்டி. சரி, 3 கரண்டியாக போடும். நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நாட்டு சர்க்கரை வந்து இப்போ கிடையாது தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கரை வீட்டு சர்க்கரையை வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுவோம். 1 कर दो भाई, 2 कर दो भाई, 3 कर दो भाई, 4 कर दो भाई. 4 வந்து கணக்குக்கு, 1 வந்து எக்ஸ்ட்ரா போடும். சரியா, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி கிட்டே வந்து நம்ம கேட்டுருக்கணும் எவ்வளோ சர்க்கரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டீ தூள் போடலான்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக அதை பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இதோட ஐயோ அடி பிடிச்சிட்டு இருக்குது அதுக்குள்ளேயே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் ரெடியாக போகிறோம். மூஞ்செலாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். சரியா, அதுக்கு முன்னாடி பால் பொங்கிடுமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா நான் எனக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த ஐடியா. ஆக்சுவலாக வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கரண்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கட்டையிலே கரண்டி, அந்த கரண்டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பால் வந்து பொங்கி வெளியே வந்து ஊற்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தப்போ அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கரண்டி இல்லாதனால உருட்டை கட்டியை வந்து இங்கே வச்சுட்டு போகிறேன். ஸோ சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வைக்கல. சுண்டட்டும், நல்லா சுண்டட்டும். ரெடியாக வரதுக்கு இருந்தால் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அது நல்லா சுண்டட்டும். ஓகேவா, இது வரைக்கும் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வந்து அப்படியே சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வடிகட்டி இதில் ஊற்றிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். சரி, ஓகே, இந்த ஐடியா வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணி. சரியா, பால் வந்து பொங்கலை. சரி, ஓகே, சுடுகுதேப்பா. இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகணும். கிச்சனில் ரொம்ப கொஞ்சம் அழுக்கு பண்ணிட்டேன். நான் இந்த பேக் ஃபுல்லாக வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லிட்டாங்க எல்லாம் என் திங்ஸ் தான் இருக்குது. சரியா, போகிற வழியில் ஒரு பஜ்ஜி கடை இருக்கும், போய்ட்டு பஜ்ஜி வாங்கிட்டு போய் நம்ம இப்போ போக போகிறது வந்தோன்னா ஒரு குட்டி ரைடு தான். சரியா, சிண்டு வேறு ஒரு
ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் கொடுத்தோம். லாஸ்ட்டாக போன சாட்டர்டே தான் எடுத்தேன் வண்டி, அதோட இந்த சாட்டர்டே தான் வண்டி எடுக்கிறேன். ஓகே, ட்ரிப் வந்து 0ல் போட்டுட்டோம். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரியா, ஓகேவா? இனிமேட்டு ஐயோ தண்ணி. சிவா வந்து இந்த மாதிரி இடத்த தான் வந்து விரும்புவான். ஐயா சை, நான் இந்த மாதிரி இடத்த தான் விரும்ப மாட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே ஒரு பில்டிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்செட். இங்கே பாருங்க, தண்ணி விட்டா வேணாம், வண்டி அழுகாயிடும். கேக்குதோ இல்லையோ, சூப்பர் சன்செட் சன்செட். இதை நோக்கி தான் நம்ம இப்போ வந்துருக்கோம். சரிங்களா? எல்லாம் மழையை காணும். சே, மிஸ் பண்ணிட்டடா. இது வந்து இங்கே வந்து ராணுவ பயிற்சிலாம் எடுப்பாங்க. சரியா, சும்மா சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. சரி, ஓகே. இங்கே வந்து பைக் பார்க்கிங் ஒன்லி ஃபார் லோக்கல். வண்டி ஏறுமா? ஏறிச்சு. ஓகே, இதுதான் நம்ம தேடி வந்த இடம், நம்ம நோக்கி வந்த இடம். வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 15.6 கிலோமீட்டர் வந்து வந்துருக்கு. இதுதான் நான் சொன்ன டேமு. ஓகேவா? இந்த சன்செட்டுக்காக தான் வந்தோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு குழப்பம் நடந்துச்சு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும். இப்போ வந்து வெயில் அந்தளவுக்கு இல்லாதனால வந்து இப்போ வந்து அந்த மேகம் வந்து நம்மளை மறைச்சிச்சு. மேகன்ற மாதிரி பனி வந்து மறைச்சிருச்சு. இதில் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கிம்பிள் ஹேண்டில் பண்ண தெரில. சரியா, சூப்பராக இருக்குது. இந்த பனை மரத்தெல்லாம் வந்து நாங்களாம் ஏரியில் பழங்கள்லாம் வெட்டி தின்னிருக்கோம். இந்த இடத்துல குளிச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் சூப்பராக விளையாடி இருக்கோம். என்ன இது, கிம்பிள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி போகுது. ஆக்ஷன் ரிப்ளே பண்ணவே முடியல. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இதுதான் நான் சொன்ன வந்து சன்செட்டு. என்ன ஒன்றுனா, இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப கருப்பாக தெரிவேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைட்னிங்கு நான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கேன். சரியா, கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். ஏன்னா பேக் ஃபுல்லாக எடுத்து வந்துருக்குல்ல. ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன், பேக்கில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, அதுதான் நம்ம எடுத்து வந்த பேகு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போட்ட டீ. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கெட்டு. சரியா, 40 ரூபா அந்த பட்டர் பிஸ்கெட்டு எடுத்து தின்றோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்து வந்துருன்னா கொய்யா தண்ணி, எங்கள் வீட்டு கொய்யா தண்ணி. சரியா, கொய்யா தண்ணிலாம் பிடிச்சா இந்த கிணறு தான் பிடிப்போம். சரியா, பெரிய அக்வாஃபின் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சரி நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இது வரைக்கும் இன்ஸ்டா 360 வாங்கி இன்னும் வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. ஸோ வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். பட்டு ஸோ டைம் ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியா, இது நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்டா 360 பேட்டரி சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து 2 வாழைப்பழம் வந்து எடுத்து வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வாழைப்பழம். சரியா, குழந்த பிறந்தா ரெட்டை குழந்த பழம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து எடுத்து வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த சைடு உட்காந்துட்டு போதும். இப்போ என்ன பண்ண போனால் திரும்பி வந்து உட்கார போகிறேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை பார்க்க வரல, நான் வந்து அதை பார்க்க வந்தேன். ஸோ வந்து நான் வந்து திரும்பி ரொட்டேட் பண்ண போகிறேன், டீ குடிக்க போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, சொம்பு விட்டுனேன், சொம்பு எடுத்து வந்துருக்கேன் டீ குடிக்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டீ ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்கணும். சரியா, தண்ணி குடிச்சிங்க. தண்ணி குடிக்கும்போது கொப்பளிச்சு குடிக்கணும். ஓகே, தென் ஏன் முடி இப்படி ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் திங், நம்ம வீட்டில் போடுற டீ அப்படியே சூடாக தான் இருக்கும். ஃப்ளாஸ்கில் இருக்கனால சூடாக தான் இருக்குது. ஓகேவா, டீ கலரே வந்து இந்த செம்மண் ரோட்லலாம் போனோம்னா அந்த ரோடு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, சூடாக இருக்குது. ஓகே, டீ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் ஃபுல்லாக வந்துருக்கு. இப்போ வந்து நான் வந்து டீ வந்து கரெக்டாக போட்டுருக்கேன், நான் வந்து தப்பாக போடல டீயை. சரியா, நெக்ஸ்ட்டு பட்டர் பிஸ்கெட். நான் தான் வளர்ந்தாலும் இந்த டீசன்சின்னு வர மாட்டேங்குது, வாய்களை கடிக்க தான் தோணுது. இந்த டீ பட்டர் பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷனே வேறு. ஆனால் ஒன்று சின்ன வயசில் இருக்கிற பட்டர் பிஸ்கெட்டு வேறு, இப்போ இருக்கிற பட்டர் பிஸ்கெட் வந்து வேறு. பிஸ்கெட் அந்தளவு நல்லா இல்லை, மாவு மாதிரி இது. ஒன்றும் இல்லை, சுவையை வந்து கொஞ்சம் கணிச்சிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
டீ நல்லா தான் இருக்குது, பால் நல்லா சுண்டியிருக்கு. பட் என்னென்னா டீ தூளும் நான் அதிகமாக போட்டுருக்கேன், சீனியும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் குட்டாக தான் இருக்குது. சரியா, ஃபஸ்ட் ட்ரைன்றது பெஸ்ட் ட்ரை தான். வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் டைமில் வந்து எத்தனை மணிக்கு இருட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. வந்து 6 மணிக்கு இருட்டாகும். அப்படின்றப்போ ஒரு 3/4 மணி நேரம் அது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா தான் சன்செட் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வியூ அதெல்லாம் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நான் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஆனந்தம் சொல்லிட்டு வந்திருக்கோம், நிறைய வாட்டி வந்திருக்கோம். சென்னையிலேருந்து வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த இடம். வந்து ஒரு மாதிரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கத்துற சவுண்டு கேட்குது, இந்த பறவைங்கள்லாம் கத்தும். இந்த பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருந்தாலும் வந்து அந்த சவுண்டு கேட்காது. அந்த வில்லேஜுன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல் இங்கே தான் இருக்குது. நான் என்ன தான் வில்லேஜில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துலலாம் இருக்கும். அப்படியே பாருங்க அடி இருக்குது. இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, பனிமூட்டமாக ஒரு மாதிரியா இருக்குன்றனால அந்தளவுக்கு தெரில. இல்லைன்னு வச்சுக்கோங்க பயங்கரமான ஒர்த்தாக இருக்கும். யாருது அடுத்த வாட்டி வரேன் சரியா? இந்த வாட்டி வேணாம், அடுத்த வாட்டி வந்து கிச்சன் கிட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கிச்சன் கிட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மேகி சமைக்கிறோம். இதே இடத்துல வந்து மேகி சமைக்கிறோம், சன்செட்டு. அப்போ வந்து ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றோம், ஒரு பங்கம் பண்ணுறோம். சரியா, ஓகேவா? ஹேவ் எ டீ, நைஸ் டே. டேமோட வரலாறு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேம் கட்டி ஒரு 6 or 7 years அவ்வளோதான் இருக்கும். இந்த டேம் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணன்கோட்டை அண்டு தேர்வாய்கண்டிகை. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்வாய்கண்டிகை ப்ளஸ் கண்ணன்கோட்டை சொல்லிட்டு 2 ஊர் இருக்குது. 2 ஊருக்கு நடுவில் வந்து இந்த டேம் இருக்கிறதுனால வந்து இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு தலைவர் பேரும் வைக்கல. ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் சிஎம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அப்பா பேரை கம்பல்சரி வச்சுருவாங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டேமுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பில் என்ன போட்டால் வரும்னு தெரியலையே, பெரியபாளையம் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. சரியா, எங்கே இருந்தாலும் வந்து பெரியபாளையம் வந்துடுங்க. பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை போகிற வழியில் சூளமேனி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்டு வந்துங்க. சிப்கார்டு வந்தாலே இந்த டேம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சரியா, வந்துடுங்க. வரும்போது ஈவினிங் டைம் வாங்க. சன்செட் எத்தனை மணிக்கு, அதாவது எத்தனை மணிக்கு இருட்டாகும் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. இன்னொன்று, இப்போ என் ஃபேஸ் வந்து கருப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. சரியா, கேமரா கருப்பாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? நம்ம ஊர் அழகையும் வந்து நம்ம ரசிப்போம். கூமாப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டின்றானுங்க. நம்ம ஊரை பற்றி நம்ம தானே பேசணும். சரியா, ஆக்சுவலாக இது வந்து என் ஊர் கிடையாது. சரி, ஏதோ ஒன்று பேசணுமென்ட்டு பேசுகிறேன். ஓகேவா? டீ ரொம்ப கேவலமாக போட்டுக்கிறேன்டா, உண்மையாக ஒத்துக்கிறேன்டா. 1/2 லிட்டர் பால் வேஸ்ட்டாக போச்சு, நல்லா குடிக்கணும். ஓகே, பாய், லவ் யூ.